நான் எம்எம்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட முன்னேற்றம் பத்தி மட்டும்தான் பேசுறது. வேற அடுத்தவங்களை பத்தியோ, நம்மளை பத்தி தப்பா பேசுறவங்களை பத்தியோ, நம்மளை கேலி கிண்டல் பேசுறவங்களை பத்தியோ நம்ம பேசுறதே இல்லை. சுரு பண்ணியிருக்காங்க குருஜி எல்லாம் இன்ஜினியர் சேர்ந்து ஒரு இன்னும் நம்ம எப்படி நம்மளுடைய லைஃப் மேலைக்கு கொண்டு வரலாம். லாஸ்ட் பாயிண்ட் சொன்ன மாதிரி இதுல இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஹெல்த் பிளஸ் வெல்த் எப்படி நம்ம மெயின்டைன் பண்றது. இந்த 9th ஒன்றனால இதெல்லாம் நம்மளுக்கு போனஸா கிடைக்கும். தேங்க்யூ எம்எம்ஜி, தேங்க்யூ. எம்எம்ஜிக்குள்ள வரும்போதுதான் நம்மளுடைய திறமைகள் எல்லாமே வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இங்கேதான் நான் பாக்குறேன். நிறைய விஷயம் மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா ஒய்ஃப் வேலைக்கெல்லாம் போகல. அப்ப நானு சார் வீடியோஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயங்கள் பேச்ச கேட்டு இன்னைக்கு ஒய்ஃப் வேலைக்கு போறாங்க, ஒரு 12,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. இந்த ஒரு வருஷத்துல நடந்த ஒரு விஷயம் அது. ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு சொல்ல போற விஷயங்கள், நாம என்ன ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் நாம சம்பாதிச்சு நம்மளோட பேசிக் தேவைகளுக்காக நாம சம்பாதிச்சு அந்த பேசிக்ஸ் தேவைகளுக்காக செலவு பண்ற மாதிரி இருக்கணும். நாம என்ன சூழ்நிலையில வேணாலும் இருக்கலாம், ஆனா ஏதாவது ஒன்று செய்யணும் சம்பாதிக்கிறதுக்கு. ஆல்ரெடி நிறைய பேர் சம்பாதிச்சுட்டு தான் இருப்பீங்க. சம்பாதிக்காம இருக்கிறவங்க கூட ஏதாவது ஒன்று, அது எவ்வளோ சின்னதாக இருக்கட்டும் அல்லது எவ்வளோ பெருசாக இருக்கட்டும், ஆனால் சம்பாதிக்கணும். பேசிக் நீட்ஸ் எவ்வளோ அளவுலனா நாமக்குள்ள தேவைகள், நாமக்குள்ள பேட்ஸு, நமக்குள்ள இன்னர்ஸு, நமக்குள்ள ட்ரெஸ், நமக்குள்ள குழந்தைங்களுக்கு நாம் யாருக்காவது என்ன மாதிரி வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். அப்பா அம்மாவுக்கு, கூட பிறந்தவங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த அளவுக்காவது நம்ம பேசிக்காக சம்பாதிச்சே ஆகணும் பொண்ணாக இருந்துக்கிட்டு. இது என்னோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபீல். எல்லாரும் டிகிரி கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அடுத்து படிக்க போன காலத்தில் நான் ஒன்று பண்ணேன். கிராஜுவேஷன் முடித்த உடனே நான் வேலைக்கு போயிடுவேன். அதே மாதிரி நான் வேலைக்கு போனேன், சம்பாதிக்க ஆரம்பித்தேன். சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, சம்பாதிச்சே ஆகணும், அடுத்தடுத்து போய் ஆகணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணேன். பணம் தான் எல்லாம்னு சொல்ல வரல, ஆனால் பணமும் பார்ட் ஆஃப் எல்லாமே அப்படிங்கிறது இருக்குது. பெண்கள் அவங்களோட திறமைகளை வளர்த்துக்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு அது எவ்வளோ தூரம் வேணாலும் இருக்கட்டும், அந்த இடத்துக்கு நம்மளாக போகிறதுக்கு, நம்மளாக ஒத்தையில் போயிட்டு வர ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அந்த இடத்துக்கு நம்மளால் போயிட்டு வர முடியணும், பயம் இல்லாமல் போயிட்டு வர முடியணும். நாம் எப்படி இருக்கோமோ அது மாதிரி தான் எந்த பொண்ணுங்கள்லாம் நம்மளை பார்க்குறாங்களோ, நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து வளர்கிறாங்களோ. இது நான் எப்போவுமே அடிக்கடி சொல்லுவேன். நம்மளுக்கு ஆம்பளை பசங்களாக இருக்கட்டும் அல்லது நம்மளுக்கு பொம்பளை பசங்களாக இருக்கட்டும், நம்மளை பார்த்து அவங்க வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அமைஞ்சிரும் அவங்களுக்கு. நம்ம அம்மா எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். பெண்கள் எல்லாருமே திறமைகளை வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். திறமைகளை வளர்த்துக்கிறது அப்படின்னா, இருக்கோமோ எந்த விஷயம் சம்பாதிச்சுட்டு இருக்கோமோ அந்த விஷயத்துல அடுத்தடுத்து போறதுக்கு என்ன திறமைகள் வளர்த்துக்கலாம். ஒரு தெரியாதவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு திறமையை நம்ம வளர்த்துக்கலாம், படிக்கலாம். அதை பற்றி எல்லாருக்கிட்டையும், நம்ம உறவுகள்கிட்ட நம்ம எப்படி பேசலாம், என்ன பண்ணலாம், ஒரு சிச்சுவேஷன் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், லைஃப்பில் நம்மளுக்கு எதெல்லாம் முக்கியமான விஷயம், அந்த விஷயத்த நம்ம எப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒவ்வொரு திறமைகளையும், ஒருத்தவங்க கிட்ட பேசுறதுலேருந்து பணம் சம்பாதிக்கிற இது அல்லது பிள்ளைங்களுக்கு செய்கிறது, பிள்ளைங்களை வளர்க்குறது, பேரண்டிங், இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த திறமைகளை வளர்த்துக்கிட்டே இருக்கலாம். நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாம் டிசைட் பண்ணணும். நம்மளால் என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் நாம் தான் டிசைட் பண்ணணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்மளால் என்ன முடியும் முடியாது அப்படிங்கிறத நான் தெளிவாக வச்சுருப்பேன். 8ஆலேருந்து யாராவது என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நான் திங்க் பண்ணி பார்த்துட்ருப்பேன், நிஜமாலே முடியுமா முடியாதா அப்படின்னு. எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிரும், அதுக்கப்புறம் நான் அதில் ஆக்ஷன் எடுப்பேன். அப்படி தான் எடுத்துகிட்டும் இருக்கிறேன். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ இந்த இந்த பைக்கு கேர்ள்ஸ் ஓட்டுறதுல நான் ஹைட் ரொம்ப குட்டி, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு பைக்கு கால் தரையில் ஏற்றுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஹைட்டு குட்டிக்கிற மாதிரி வெயிட் ரொம்ப கம்மி தான். நான் பைக்குக்குள்ளே வெயிட்டை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு என்னோடய வெயிட்டு கிடையாது.
அப்போ வந்து கூட இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. இவங்க ஆசைப்படுறாங்க பைக் ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட இருக்கிறவங்க எல்லாம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எனக்கு செஞ்சு காட்டுறாங்க. பைக் எப்படி உருட்டிகிட்டே போகணும், அப்புறம் பைக் ஸ்டார்ட் ஆனோன்னா அது மேலே ஏறி உட்காந்துட்டு அப்புறம் நம்ம ஓட்டிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் லைட் வெயிட் பைக்ஸ்லாம் வருது, அது கூட பண்ணலாம், அது ஓட்டலாம் லேடிஸ், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு கூட இருக்கிற சர்க்கிள் கூட நம்ம இருக்கணும். இந்த மாதிரி மைண்ட் செட் இல்லாத ஆட்கள் நம்ம சுற்றி இருப்பாங்க. அவங்க சொல்கிறது நாம் எடுத்துக்கணுமா எடுத்துக்கிட வேண்டாமா அப்படிங்கிறது நம்ம முடிவாக இருக்கணும். சில டைம் நம்மளுக்கு பிடிக்காதவங்க அல்லது நம்மளுக்கு பிடிச்சவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, நம்மளுக்கு தப்பாக சொல்லுவாங்க. எதுனாலும் கரெக்ட், எதுனாலும் ஓகே, அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், நாம் டிசைட் பண்ணுறது ஃபைனலாக இருக்கணும். நமக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கோ சப்போர்ட் பண்ணி வரதுக்கோ வந்து எல்லா டைமும் ஒருத்தர் வந்து கூட நின்றுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. நமக்கு இருக்கிற தடைகளை பல நேரங்களில் ஒத்தையில் நின்று சமாளிக்கிற மாதிரியே சிச்சுவேஷன் வரும். அந்த சிச்சுவேஷனில் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்து என்னன்னு நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அழுது டைம் போக்கின காலங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நம்மளுக்கு அழுது காலங்கள் போகிற டைம் கிடையாது. அழ வேண்டாம்னு நான் சொல்லலை, அழுது காலங்கள் போகிற டைம் நம்மளுக்கு இப்போ கிடையாது. நிறைய 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 என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ட்ரெஸ்ஸு விஷயத்தில் கூட நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் என்னோடய தூக்கம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு எனக்கு ரியலைஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஆஃபீஸில் போய் எல்லாரும் ஆக்டிவாக இருக்கிற நேரத்தில் நான் மட்டும் ரொம்ப டயர்டாக ரொம்ப தூங்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நான் ஏன் இப்படி டயர்டாக இருக்கேன், எல்லாரும் ஆக்டிவாக இருக்காங்க, அதே மாதிரி என்னை விட தூரத்தில் இருந்து ஆஃபீஸில் வராங்க, ஆனால் நான் மட்டும் தான் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது என் தூக்கம் டெய்லி நைட் சரியில்லை அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். இந்த நைட்டி போடுவாங்கல்ல, அதே மாதிரி நானும் ஃபஸ்ட்டு நைட்டி போட்டுட்டு இருக்கும் பொழுது நம்ம தூங்கும்போது எப்படியும் நைட்டி மேலே வரும், முட்டுக்கு மேலே போகும். அப்போது நம்மளை அறியாமலே அந்த கான்சன்ட்ரேஷன் தூக்கத்தை கலைச்சி நம்ம அந்த நைட்டியை இழுத்து விடுவோம், அதுக்கப்புறம் தூக்கம் கலைஞ்சிரும். அப்படியே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் ரியலைஸ் பண்ணேன், இது வந்து சரிப்பட்டு வராது, ஏதாவது ஒரு சொல்யூஷன் இதுக்கு எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட ஆரம்பித்தேன். இதுக்கு எத்தனையோ எதிர்ப்பு, இப்படிலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா எதிர்ப்பும் இருக்கட்டும், எவ்வளோ அசிங்கமாக வேணாலும் யார் வேணாலும் பேசட்டும், ஆனால் ஏன் முடிவு மாறாது. இன்றைக்கி எப்படி ஆகிட்டுன்னா, எனக்கு யாராவது ஏதாவது ட்ரெஸ்ஸு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா, நீ எந்நேரமும் இந்த பேண்ட் சட்டையில் தானே தெரியுது, அந்த நைட்டு பேண்ட் சட்டையில் தானே தெரியுது, உனக்கு அதே கிஃப்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி காலம் மாறிடுச்சு. நாம் போராடினா மட்டும்தான் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுபடி நம்மளுக்கு நடக்கும். மற்றவங்க சொல்லுக்கு நம்ம வந்து வளைஞ்சிட்டோம், நாம் கனவை விட்டு கொடுத்துட்டோம், நாம் என்ன செய்யணும் அதை விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே காலங்கள் போயிடும். ஃபைனலாக பொண்ணுங்க எல்லாருமே தன்னோட திறமைகளை வளர்க்குறது, அது பணம் சம்பாதிக்கிற விஷயமா இருக்கட்டும் அல்லது என்ன விஷயங்களா, புக்ஸ் ரீட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் திறமைகளை வளர்க்குறதுக்கு. ஸோ என்ன திறமை வேணாலும் வளர்த்துக்கலாம். அந்த கதை புக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, திறமைகள் வளர்க்குற புக்கு, சம்பாதிக்கிறத பற்றி படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு தடங்கல்கள் வந்துகிட்டே இருக்கும். இப்போது அந்த தடங்கள்லாம் நம்ம தாண்டி வர்றதுக்கு இந்த திறமைகள் வளர்க்குறது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு நொடியும் அடுத்து என்ன திறமைகள் வளர்க்கலான்னு அதை பற்றி சிந்திச்சு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம எல்லாரும் என்ன மாதிரி திறமைகள் வளர்த்துட்ருக்கோம், என்ன படிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறது எல்லோரும் ஷேர் பண்ணலாமா? பை கைஸ்.